வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். கோதுமை ரவை கேசரி. கேசரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. வீட்டில் ரவை கிடையாது, கோதுமை ரவை தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதை வச்சு நம்ம கேசரி பண்ணலான்னு எடுத்திருக்கேன். இப்போ அங்கே பார்க்கலாம். நான் இப்போ கடாய் காய வச்சுருக்கேன். காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் முந்திரி எடுத்துருக்கேன். முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எப்போதுமே முந்திரியை அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் ஸ்வீட் சாப்பிடும்போது முந்திரி கடுப்பட்டால் நல்லா மொறுன்னு இருக்கும். முந்திரி வறுத்த அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பொறுமையாக ஒரு 15 நிமிஷமாவது டைம் எடுத்து வறுக்கணும். கோதுமை ரவையை எவ்வளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கோதுமை ரவையை வறுத்துக்கணும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை இப்போ அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அடுப்பை ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி உறிஞ்சி கோதுமை ரவைலாம் வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ வாசத்துக்கு ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அதாவது கட்டி பற்றாமல் நம்ம இடையில அப்பப்போ இதை கிளறி கொடுத்துக்கணும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இதில் பாதி அளவு ஒயிட் சுகரும் பாதி அளவு வெல்லமும் சேர்க்குறனால தான். இப்போ நான் பாதி அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சுகர் கரையிற அளவுக்கு. கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் நல்ல வெல்லம் நான் மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். நம்ம பாகு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, வடிகட்டணும் அவசியம் இல்லை. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பொங்கல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை ரவையை ஸ்வீட் செஞ்சு கூட நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வெல்லமும் ஒயிட் சுகரும் சேரும்போது அந்த இனிப்பு நல்ல தூக்கலாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. வறுத்த முந்திரியை சேர்த்து நல்ல ஒரு கிளறிக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடி. நம்ம இன்றைக்கி கேசரி செய்யணும்னா ரவை இருந்தால் தான் இல்லை, கோதுமை ரவை வச்சு சூப்பராக கேசரி செய்யலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.